ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையிலே பச்சரிசி மாவை வந்து ஊற போட்டுட்டேன். பச்சரிசியை எங்கள் பாபாவும் கேட்டார், பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால தான் சரி பால் கொழுக்கட்டையே செஞ்சிடலாம். ரேஷ்மாக்கு பூர்ண கொழுக்கட்டைனா பிடிக்கும். ஃபஸ்ட்டு அவர் கேட்டதே செஞ்சு கொடுத்துடலாம். நான் அதுதான் ரெடி பண்ணேன். பால் கொழுக்கட்டைக்கு காலையிலே பச்சரிசியை வந்து ஊற போட்டுட்டேன். அப்புறமா சாயந்தரம் போல் அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாயில் வச்சுட்டு நீங்கள் கிண்டுனீங்கன்னா மாவு திக்காயிடும். உருண்டையாக பிடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டு நம்ம திரிச்சு வச்சுருக்க பால் கொழுக்கட்டையெல்லாம் அதில் சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துலாம் கொதி வரும்போது சேர்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு கிண்டணும், இல்லைனா உடஞ்சி போயிடுங்க. நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உதிரியாக வந்துடும் நம்மளோட பால் கொழுக்கட்டை. நான் வந்து தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு தேங்காய் பாலும் கொஞ்சம் சேர்த்துட்டேன், மில்க் மேடும் சேர்த்துட்டேன், ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு காய்ச்சின பாலும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி சேர்த்துட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மில்க் மேட் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு. அதனால் நேற்று ஈவினிங் போல் பால் கொழுக்கட்டை தான் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.